ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 15 எபிசோட் 322 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே மாதரா உச்சிகாவை காட்டுவாங்க. நருட்டோ அப்பனா வந்த ரியல் மாதரானா, நம்ம எல்லாம் மாதரா நினச்சிட்டு இருந்தவன் மாதரா இல்லையான்னு கேட்பான். அப்படிதான் புலன்பாங்காரா. டெமாரி சுச்சிகாகே கிட்ட பாஸ்ட் அக்காட்சுகியை அதிகப்படியே யூஸ் பண்ணது நீங்க தான், அந்த வகையில் அந்த மாஸ்க் மேன் யாரா இருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்பா. என்னால் அப்படி யாரையும் நினச்சி பார்க்க முடியல இப்போதைக்கு. அவன் யார் என்னங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, இப்போ நம்ம அவங்கள தடுத்து நிறுத்தியாகணும் பாரு. மாதரா அவங்களோட ஹெட் பேண்ட்ஸ் ஷினோபின்னு சொல்லுது. ஆனால் 5 கிரேட் நேஷன்ஸை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. இது அதாவது புது உறவா, நம்ம போர்ல இருக்குமா, எதாவது அவன் பண்ண விஷயமா, அவன் மனசுல ஏதாவது இருக்குமோ. ஆனா ஒரிஜினல் பிளான் படி எதுவுமே போகலையே, எதுக்காக என்ன இப்படி வினோதமா வர வைக்கணும். இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு இப்ப பண்ணது யாருன்னு கேட்பான். எனக்கு ஐடியா இல்லைங்கவும் காபுட்டோ மூவ கண்ட்ரோல் எடுத்திருப்பான். நான் காபுட்டோ அவன் கூட சேர்ந்து வேலை செய்யறவன்பா. ரீஅனிமேஷன் லிங்க் மூலமா பேசுறேன்ட்டு மாதரா நல்லா பதுங்கி வேலை செய்யறேன்பா. காபுட்டோ உங்க ரீஅனிமேஷன் கொஞ்சம் ஸ்பெஷல், உங்களோட பொற்காலத்துல இருந்ததை விட கிரேட்டா இருப்பீங்கன்பா. நான் என் பொற்காலங்கள்ல எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பா மாதரா. இல்ல தெரியாது, நான் உங்களை இந்த உலகத்துக்கு இப்ப கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே அதை எங்கிட்ட காட்டணும் தான். உங்க லெஜெண்டரி உச்சிகா பவரை காட்டுங்கன்பா. காரா சாண்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான், தப்பிச்சிருப்பாங்க. அவ்வளவு ஈஸியால பிடிக்க முடியாது போலன்பாங்காரா. கீழே வந்த மாதரா அப்படின்னா சரின்னு ஒத்துக்குவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாதரா உச்சிகாங்கிற இந்த எபிசோடோட ரைட்ல போடுறாங்க. சூரியனை கிளவுட் பாஸ் ஆகிறப்ப அந்த ஷேடோஸ் லேண்ட்ல விழுகும்ல, அது அப்படியே மாதரா கிட்ட இருந்து ஷினோபிஸை நோக்கி போகும். மாதரா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஒவ்வொருத்தங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் பாருங்களேன், எவ்வளவு பயப்படுறாங்கன்னு. ஒன் நருட்டோ மாதரா ஓடவும் சுச்சிக்காக யாரும் அவனோட கண்களை பாத்துறாதீங்கன்னு வார்னிங் கொடுப்பாரு. எல்லாரும் அவங்களுக்கான ஸ்பிரிட்டை கொண்டு வந்து மாதரா ஃபேஸ் பண்ணாங்க. ஸ்பிரிட்டோட ஓடுவாங்க, எல்லாம் தெரிச்சு போவாங்க. மாதராவோட காம்பேட் ஸ்கில்ஸே வெறித்தனமா இருக்கும். ஒருத்தர்னால கூட தாக்கு பிடிக்க முடியாது. சான்ஷுனோபி அடிச்சுட்டு முன்னாடி பறந்து வருவான். ஃபைட் பண்ண வர எல்லாத்தையும் காலி பண்ணுவான் மாதரா. மாதராவோட கண்களோட ஸ்பீடை காட்டுவாங்க. புல்லரிக்குதுல மேல இருந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான் பார்ட்டிகல் ஸ்டைல் யூஸ் பண்ணி. சுச்சிகாகேக்கு தெரியும், மனசுக்குள்ள நினைப்பாரு ஆல்ரெடி சக்கரா இல்ல, இப்ப ரெண்டா ஸ்பிளிட் ஆனதுனால பார்ட்டிகல் ஸ்டைல் பண்ண முடியாதுன்னு. மறைய ட்ரை பண்ணுவோம். சுச்சிகாகே சென்சரி ஷினோபிஸ் கிட்ட மூவ பாத்துக்க சொல்லுவாரு. காரா சண்டை போட தயாராவான். கையை பிடிச்சிட்டு டெமாரி நீ சுச்சிகாகேவும் முதல்ல ரெக்கவர் ஆகிறக்கான வழியை பாருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நருட்டோ நீ உன்னோட க்ளோன்ஸை யூஸ் பண்றதுக்கு பதிலா அந்த மோட்குள்ள போலாமேன்பா. நருட்டோ இப்ப உண்மை என்னன்னா என்னால அதை பண்ண முடியாது, போன சண்டையிலேயே அதை நான் முழுசா பயன்படுத்திட்டேன்பா. டெமாரி கடுப்பாவா. மாதரா கையில ஸ்வாட் கிடைச்சிருக்கும், வரவன் எல்லாம் வெட்டி வீசுவான். சான்ஷினோபி எக்ஸ்ப்ளோசிவ் டேக் குணாய் வச்சு அடிப்பான். மாதரா சிம்பிளா குணாயை பிடிச்சிட்டு அதுல இருக்க எக்ஸ்ப்ளோசிவ் டேக்கை கழட்டி கிளவுட் ஷினோபி மேல பிளேஸ் பண்ணிட்டு குணாயை எவன் வீசினானோ அவனையே காலி பண்ணுவான். கிளவுட் ஷினோபி மேல ஒட்டிருப்பான் இல்லையா, அவனை கிக் பண்ணி பின்னாடி தள்ளி விட்டுருவான். அதை எடுக்க ட்ரை பண்றதுக்குள்ள வெடிக்கும். மாதரா அடுத்தடுத்த ஆளும் காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸ்வாட்ச் வச்சு தாக்கிட்டு இருக்கப்ப நம்பர்ஸ்ல இந்த ஷினோபிஸ் ஜாஸ்தியா இருக்காங்க இல்லையா, டக்குனு ஒருத்த பஞ்ச் பண்ண வரவும் அவன் கையை உடச்சு விட்டுட்டு அடுத்த வரவங்க அட்டாக் பண்றதுக்கு தயாராகும் போது கீழே கிரவுண்ட்ல வந்து ஒருத்த அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஜம்ப் பண்ணி சைட்ல வந்த 2 பேத்தையும் கிக் பண்ணுவான். அண்ட் கிரவுண்ட்ல வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணவனையும் காலி பண்ணிடுவான். கையில எந்த வெப்பன்ஸ் கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ற மாதிரி கையில கிடைக்கலாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான். கிரவுண்ட்ஸ் எல்லாம் பொழக்கும், எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க ஸ்டாப் பண்ண. மாதரா இன்னவிட்டபிளா போயிட்டே இருப்பான். ஒரு கிளவுட் ஷினோபி பெரிய கத்தி வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். கென்ஜுட்சுல போட்டு விட்டுருவான். மாதரா ஏகப்பட்ட வெப்பன்ஸை வச்சு எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. மாதராவை ஒன்னும் பண்ண முடியாது. லாஸ்ட் ஒரு பர்சன் அட்டாக் பண்ண வரும்போது கூட மாதரா கழுத்தை பிடிச்சி தூக்கிடுவான். என் கூட சேர்ந்து ஆடணுமா என்னன்னு கேட்கறப்ப ஒரு வின் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணிருக்கோம். மாதரா மேல ஃபர்ஸ்ட் பட்டாடி ரொம்ப தூரம் பின்னாடி போவான். புழுதியா கிளம்பும். மாதரா ஸ்டாப் ஆயிருப்பான். ஃபேன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்ட மாதிரி எனக்கு குறைச்சு மதிப்பிட்டுறாதீன்பா. மாதரா சிம்பிளா தூசியை தட்டி விடுவான். கடுப்பாவா டெமாரி. மாதரா ஃபயர் ஸ்டைல் மெஜஸ்டிக் டெஸ்ட்ராயர் ஃப்ளேம் பண்ணுவான். ஒரு கிராமத்தை அழிக்கிற அளவுக்கான நெருப்பு வரும். இவ்வளவு பெருசா வருதுன்னு ஷாக் ஆவாங்க. மிஸ் ஷினோபிஸ் நிறைய பேர் சேர்ந்து வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாங்க, வால் ஆஃப் வாட்டர் பண்ணுவாங்க. வெறும் ஒருத்தனோட ஃபயர் ஸ்டைல ஸ்டாப் பண்ண இங்க எத்தனை ஷினோபிஸ் போராடுறாங்கன்னு பாருங்க. ஃபோர்ஸே வெறித்தனமா இருக்கும். வாட்டர் அண்ட் ஃபயர் நேருக்கு நேர் மோதி இருக்கிறதுனால ஸ்டீம் போல புகை வரும். எல்லாம் பார்த்துட்டு இருக்க சென்சரி ஷினோபி இதோ அங்க வந்துட்டான்பா. மாதரா ஃபயர் ஸ்டைல் யூஸ் பண்ணுவான். எல்லாம் விண்கற்கள் போல அட்டாக் பண்ணும். மாதராவும் இறங்கி சண்டை போடுவான். கையில ஸ்வாட் கிடைக்கும், வெட்டி வீசுவான். இதுக்கிடையில சான்ஸ் தடுக்கும். ப்ரூட்டலான அட்டாக் ஷினோபிஸ் மேல படாம இருக்க மாதரா நோட் பண்ணிடுவான். கத்தி தூக்கி போட்டு அட்டாக் பண்றப்ப சான் மாதராவை பிடிக்க வரும். இதுக்கப்புறமா உன்னை முன்னேற விட மாட்டேன்ட்டு ட்ரீட் ஆயிட்டு இந்த காரா எந்திரிப்பான். காராவோட சான்ஸ் சேஸ் பண்ணும். வைக்கிற அட்டாக்ஸ்ல இருந்தெல்லாம் தப்பிப்பான் மாதரா. கடைசியா நிக்கிறப்ப நருட்டோனோட ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணி மேசிவ் ரசகன் வச்சு அடிக்க வருவான். சுச்சிக்காக ஹேர் ஸ்டைல் மொபைல் கூர் பண்ணுவாரு. மாதரா இருக்க இடம் அப்படியே மேல போகும். நருட்டோ வச்ச அட்டாக்ல பயங்கரமான ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். சில ஷினோபிஸ் அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம பறந்தெல்லாம் போய் விடுவாங்க. நருட்டோ க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. ஷாக் ஆவான். என்னடான்னு பார்த்தா மாதரா சுசானோ யூஸ் பண்ணிருப்பான்.
பண்ணிருப்பான். செம ரேஜ்ல கத்தும். காரா நருட்டோ அவனோட குளோனையும் காப்பாத்திருப்பான். சுச்சிக்காகி அது சுசானோவா? அப்ப அவன் மாங்கேக்கு சரியான ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணிட்டானான்னு பாரு. நருட்டோட இன்னொரு குளோன் சேஜுட்சு பண்ண அமைதியா உட்காந்துருக்கும். இன்னும் எவ்வளவு நேரம் தேவைப்படுது நருட்டோன்னு கேட்பாங்க காரா. கொஞ்ச நேரம் பொறுன்பா நருட்டோ. கண் இமைகள் ஆரஞ்சு கலர்ல மாறும். சுசானாவுக்கு 2 கை இருக்கா, 2 கத்தியை பிடிச்சிருக்கும். சுத்தி வர ஷினோபிஸ பயங்கர ப்ரூட்டலா அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணி தடுக்க ட்ரை பண்ணுவான். அதிகப்படியான சாண்டை யூஸ் பண்ணி டோட்டலா பிடிக்க ட்ரை பண்ணுவான். மாதராவோட ரியாக்ஷன் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும். சுசானோ அந்த சாண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டு இன்னும் 2 கை அப்பியர் ஆகும். அதுலயும் கத்தி வரும். இன்னும் ப்ரூட்டல் அட்டாக்ஸ் அதிகமாகும். காரா கடுப்பாவான். நேரட்டு மன்னிப்பு கேட்டு இப்ப நான் தயாரா இருக்கேன், எல்லாரும் பின்னாடி வந்துருங்கன்பா. சுச்சிக்காகி காரா பின்னால வந்துட்டு ஹேர் ஸ்டைல் லைட் அண்ட் போல்டோ ஜுட்சு பண்ணுவாரு. அவனோட கார்ட்ல அதுல தானே சாண்ட் இருக்கு, அதை லைட் ஆக்கி விட்டுருவாரு. லைக் சாண்டோட வெயிட்ட குறைக்கிற மாதிரி. உன்னோட மனன்களை லைட் ஆக்கி விட்டுருக்குன்னு பாரு. இவ்வளவு லைட்டா இருக்க சாண்டை வச்சுட்டு என்னால இது வேணாலும் பண்ண முடியுமா காரா? எல்லா ஷினோபிஸும் ஓடி வருவாங்க. சுசானாவை நோக்கி. காராவோட சாண்ட் பயங்கரமா தாக்கும், லைக் சுனாமி மாதிரி. காரா நருட்டோ இப்பன்கவும் சரின்னு ஓடுவான். நருட்டோ காரா இதுக்கு முன்னாடி சாஸ்கேவோட சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அந்த வகையில வெளியே இருந்து தாக்குற எந்த தாக்குதலும் பிரயோஜனம் இல்லைன்னா மாதராவோட காலடியில இருக்க மணலை பயன்படுத்த வேண்டியதானு சுசானாவுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவா மாதராவை. காரா நருட்டோ போடான் பங்காரா. நருட்டோ ரசன் ஷூரிக்கன் வச்சு அட்டாக் பண்ணிடுவான். மாதராவோட கண்கள்ல வளையம் வளையமா வரும். ஹெச்கியூல காட்டுவாங்க. ஷிகாகு எதுக்காக அந்த மாஸ்க்டு மேன் குறிப்பா மாதரான் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்பாரு. இப்ப இதுக்குள்ள மாதராவோட பிரசன்ஸ்ங்கிறது வந்திருக்குன்னா இவன் அவன் ஃப்ராடா இருந்தாலும் மாதரா உயிரோட தான் இருக்கான்னு உலகத்தை ஏமாத்திட்டா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்கன்னு பண்ணியிருக்கான். அந்த பேருக்கு அவ்வளவு பவரும்பாங்க சொன்னாடே. அந்த பேர் மேல இந்த கவனமே நம்ம எல்லாத்தையும் முட்டாளாக்கி போருக்குள்ள கொண்டு வந்து தள்ளி இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மொத்தமா மாட்ட வச்சிருக்கான்பாங்க. வெறும் மாதராங்க பேரே அவ்வளவு பவர்ஃபுல்ங்கிறத யாரா பிலீவ் பண்றீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல மாதரான்னு டைப் பண்ணுங்க. எபிசோட் குள்ள போலாம். மாதரா சிம்பிளா ரசன் ஷூரிக்கன் அப்சர்வ் பண்ணிருப்பான். அது எப்படியான எனர்ஜின்பா. என்ன அதை உறிஞ்சிட்டானான்ட்டு பாப்பாட்ட மாதிரி. நருட்டோ அந்த மாதராங்க அவங்ககிட்ட எப்படி ரெனகான் வந்துச்சுன்னு கேட்பான். மாதரா கிரியேட் பண்ண சூசானோ கரையும். மாதரா மூவிட்ட வரவும் காபுட்டோ தான் பேசுவான். நினைச்சபடியே சரிங்கானுக்கு அடுத்தபடியே இயற்கையா ரெனேகான் தான்பான். மாதரா நான் சாகருக்கு கொஞ்சம் முன்னாலதான் ரெனேகான் அவக்கன் பண்ண. உன்னோட பேர் காபுட்டோன்னு சொன்னல, இந்த உடம்புல நீ என்ன பண்ணி வச்சிருக்கீன்னு கேட்பான். காபுட்டோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான், நீங்க உங்க பீக்கான காலத்துல இருந்ததை விட பெட்டரா மாத்திருக்கன்பா. மாதரா அப்படின்னா உனக்கு என் உடம்ப பத்தின ரகசியங்கள் தெரியுமா? உச்சியா ஸ்டோன் டேப்லெட்டும் கூட நீ படிச்சிருக்க மாட்ட, அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிச்சுன்னு கேட்பான். லாடோரோச் மரு நானும் சேர்ந்து பண்ண பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இருந்து வந்த கருதுகோள் இது. கடைசியா அது உண்மைனா இருக்குன்பா. நீங்க கடவுளான த சேஜ் ஆஃப் த 6 பேட்ஸோட பீஸ் ஆஃப் பவர் அடைய முடிஞ்சிருக்கு. நான் உங்களுக்குள்ள பில்ட் பண்ண விஷயத்துக்கு தான் நன்றி சொல்லணும்பா. தப்பான புரிதலுக்கு வராதேன்ட்டு மாதரா உன் படைப்பாளான சக்தி இது இல்லைன்பா. சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் சுசானோ வரும். மொத்த ஏரியாவையும் கவர் பண்ற மாதிரி ஷேடோ வரும். எல்லாரும் மேல பார்த்துட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிச்சுட்டு இது என்ன, இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு பாப்பாங்க. நருட்டோக்கு வேர்க்கும். டெமாரி இது நம்ம லீகே இல்லைன்பா. காரா இந்த கடவுளோட பவரான்ட்டு பாப்பான். ரொம்ப தூரம் பின்னாடி போய் ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க. ஒரு பெரிய விண்கல் மாதிரியான விஷயம் அட்டாக் பண்ண வரும். ஷினோபிஸ்குள்ள தானே விண்கல்லா, இது நெஞ்சுட்சு தானான்ட்டு பாப்பாங்க. இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு போக வழியே இல்லைன்ட்டு ட்ரை பண்ணாமே கிவ் அப் பண்றது தப்புன்ட்டு சுச்சிக்காகி நம்மளால முடிஞ்சது என்னன்னு பாத்திரணும், அதுல சின்ன எஃபெக்டா இருந்தாலும் பரவாயில்லைன்ட்டு மேல பார்ப்பாரு. காரா எல்லாத்தையும் ஓட சொல்லுவா, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடுங்கன்னு. நருட்டோ ஓடுவான். காபுட்டோ நம்மளையும் சேர்ந்து அட்டாக் பண்றவன் வச்சிருக்கேன்பா மாதரா கிட்ட. மாதரா ஆமான்ட்டு ரீஅனிமேஷன் ஜுட்சுனாலே நம்மளையும் சேர்ந்து விழுக வச்சுக்கிறது தான், சீக்கிரமா ரெஸ்டோர் ஆயிடுவோம்லன்பா. சுச்சிக்காகியை பார்த்துட்டு பறக்கிற ஷினோபியா அப்படின்னா அது அந்த ஸ்டோனை சேர்ந்த ஃபென்சிட்டர் பொடியனா தான் இருக்கணும்பா. சுச்சிக்காகி தாத்தாங்க என்ன பண்றாருன்னு கேட்பான் நருட்டோ. ஸ்டோன் ஷினோபி அந்த விண்கல்லோட வெயிட்டை குறைச்சு ஸ்டாப் பண்ண போயிருக்காருன்பா. சுச்சிக்காகி அந்த மீட்டரை புடிச்சிட்டு ஹேர் ஸ்டைல் லைட் அண்ட் போல்டோ ஜுட்சு பண்ணுவாரு. காரா அவனோட சாண்டை யூஸ் பண்ணுவான். இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலான்ட்டு சுச்சிக்காகி ரொம்ப ஃபோர்ஸ் கொடுப்பாரு. ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்த மாதரா அந்த ஃபென்சிட்டர் பொடியன் பெட்டர் ஆயிட்டான்பா. இதை பார்த்த ஷினோபிஸ் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க. சில பேர் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க. நருட்டோ சிரிக்கிறது சுச்சிக்காகி சிரிக்கலாம் காட்டுவாங்க. மாதரா அது சரி, 2வது இருக்கு, அதை என்ன பண்ண போறோம் உனக்குன்னு கேட்பான். 2வது மோதி பயங்கரமான இம்பாக்ட கிரியேட் பண்ணும். பறவைகள் பறக்கும், HQவே ஆடி போயிடும். சிக்காக்கு அங்க என்னாச்சுன்னு கேட்பாரு. இனோயிச்சி இது நம்ம ரிலே இன்டெல் யூனிட்ல இருந்து வானத்தையே மறைக்கும்படியான பெரிய விண்கல் 4th கம்பெனியோட பேட்டில் ஃபீல்ட்ல விழுந்திருக்கதா சொல்றாங்கன்னு பாரு. அதான் இந்த நடுக்கத்துக்கு காரணம்னு சொல்லவும் ஏதாவது 4th கம்பெனில இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துச்சுன்னு கேட்பாரு ஐக்காகி அந்த அட்டாக் அப்புறம். ஏவோ இது என்ன ஒரே அடியில பல மரணங்கள் ஏற்பட்டிருக்குன்னு பயப்படுவாரு. டவுட்டே இல்லைன்ட்டு ஷிகாக்கு இது மாதராவோட ஜுட்சு இல்லைன்னா அதை சார்ந்து இருக்கும். லேடி சொன்னாடே இந்த ரேட்லிங்கும் போது நான் போறேன்னு வாங்க சொன்னாடே. லீஃப் ஷினோபி சடலங்களுக்கு மத்தியில நடந்து போவான். ஸ்டோன் ஷினோபி ஹெட்ஸ்டைலை யூஸ் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பான். உயிரோட இருக்கானான்னு செக் பண்ணி பார்த்தா அவனும் செத்துருப்பான். லீஃப் ஷினோபி மண்டிட்டுருவான். என்ன நடந்துச்சிங்கன்னு காராட்ட மாதிரி நருட்டோல தப்பிச்சிருப்பாங்க. ரப்பர் ஸ்டைல் யூசர் என்ன மாதிரியான ஒரு க்ளோன் இதுக்கு பாதுகாத்தீங்கன்னு கேட்கும் நருட்டோட க்ளோன். டோடாய் மற்றவங்க நினைச்சு வருந்துறேன், க்ளோனும் என்னமோ, ஆனா நீங்க தேவைப்படுறேன்னு பாரு ஜெயிக்கிறக்கு. நருட்டோ கோவப்படுவான். டக்குன்னு சுச்சிக்காகி தாத்தா எங்கிட்டு தேடுவான். சேகன் பாதுகாத்திருப்பான். சுச்சிக்காகி தாத்தான்ட்டு வரப்ப அவர் ஓகே தான், சீரியஸா காயப்பட்டிருக்குன்பா சேகன். மாதரா அண்ட் மூ ரீஜெனரேட் ஆவாங்க. காபுட்டோ
இதுதான் சேஜ் ஆஃப் த சிக்ஸ் பேக்ஸோட பவரா வேற லெவல்ல இருக்குன்பா. மாதரா சிரிச்சுட்டு இந்த நிலப்பரப்பு எனக்கு பழச ஞாபகப்படுத்துதுன்பா. அப்புறம் நீ காபுட்டோ தானே, என்னை பத்தி எவ்வளவு உனக்கு தெரியும்னு கேட்பான். உண்மையை மட்டும் சொல்லுங்கவும் இது கெஸ் மட்டும் தான் காபுட்டோ. ஃபர்ஸ்ட் ஓக்காகே ஆஷிராமாவோட ஃபைனல் வேலையில நடந்த பேட்டில்ல நீங்க சாகல. அந்த நாள்ல நீங்க தோத்துருக்கீங்க, இருந்தாலும் ரிட்டனா ஹஷிராமாவோட ஒரு போர்ஷன் ஆஃப் பவர் கிடைச்சிருக்கு. ஏதாவது தப்பா இருக்கான்னு கேட்பான். இதை கேட்ட மாதரா ஆச்சரியப்பட ஒன்றும் இல்ல, வெல் ப்ரிப்பேர்டா இருக்கு. அப்ப நாங்க பிளான பத்தியும் தெரியும்லன்னு சொல்லி கேட்கவும் டீட்டெயிலா இல்லைன்ட்டு காபுட்டோ. ஆனாலும் நாங்க உறவு தான், அதெல்லாம் தாண்டி அந்த ஃபேக் மாதராவோட நோக்கம் உங்க பிளான்ஸ் தானாங்கிறது எக்ஸாக்டா தெரியலன்பான். நேருக்கு நேர் பார்ப்பாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. அடடே இன்னும் சர்வைவர்ஸ் இருப்பாங்க போலயே. சுச்சிக்காகே காசேகாகேவும் குறிப்பா பிடிவாதக்காரங்களா இருக்காங்க. அடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பான். ஃபர்ஸ்ட் நான் செக் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குன்ட்டு மாதரா சமனிங் ஜுட்ஸு பண்ணுவான். நருட்டோட வயிறு தீ பிடிச்சி எறிகிற மாதிரி இருக்கும். அப்படியே உட்காந்துருவான் நருட்டோ. என்ன கூப்பிடுற அந்த சக்கரன்ட்டு நைன் டெயில்ஸ் அது மாதராவான்னு கொஸ்டின் பண்ணும். மாதரா பார்க்க போனா நைன் டெயில்ஸ் இன்னும் பிடிக்கல போலேன்பா. இந்த போருக்கான பர்பஸே அதான்பா காபுட்டோ. நைன் டெயில்ஸ் இன்னும் ஜின்சுரிக்குள்ளதான் சீல் பண்ணப்பட்டிருக்குன்பா. இப்போதைக்கு அவன் அங்கதான் இருக்கான். அந்த பையன் தான் நைன் டெயில்ஸோட ஜின்சுரிக்கி. அவன் பேரு நருட்டோ உசுமாக்கின்பா. மாதரா உசுமாக்கியா மீட்டாவோட கிளான சேர்ந்தவனா? இதுக்கு முன்னால என்ன அட்டாக் பண்ணது அந்த பொடியும் தானு கேட்பான். ஆனா சின்ன பொடியும் தான்பா. காபுட்டோ ஆனா அவன் கொஞ்சம் வேற மாதிரி. அவனை பிடிக்கலாம் தான், ஆனா நமக்கு முன்னால இருக்கிறது அவனோட குளோனுன்பா. ரியல் ஒன்ன பிடிக்க போலாமான்னு கேட்கவும் இல்ல, நான் வேற ஒரு ஜுட்ஸுவை பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன். மக்கள் சுத்தி இருக்கிறத பொறுத்து தான் அதை நான் பண்ணும். அப்பதான் அது பார்க்க அழகா இருக்கும்ட்டு பண்ணுவான். சாகன் சென்ஸ் பண்ணிட்டு 4 o'clock டைரக்ஷன்பா. மாதரா வுட் ஸ்டைல் டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்ஸ் பண்ணுவான். வுட் ஸ்டைல் கூட பண்றானான்ட்டு பாப்பாரு டோடாய். சாகன் நம்ம கதை முடிஞ்சதுன்பா. நருட்டோ கான்ல இருப்பான், அட்டாக் பண்ண வரும். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபைக்காக அசம்பிள்ங்கிற எபிசோட தானே அடுத்த ஷிப்டெல்லாம் அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.